ஹரி ஓம். ஓம் பூகர்பாய நமஹ. யார் ஒருவர் பூமியை தமது வயிற்றினுள் வைத்துக்கொண்டு யார் ஒருவர் காத்து கொண்டு வருகின்றாரோ அவருக்கு இங்கே பூகர்பாய என்கின்ற நாமம் சொல்லப்படுகிறது. பூமி யாருடைய காப்பகத்தில் இருக்கின்றதோ அந்த பகவான் பூகர்பா. கர்ப்பா, கர்ப்பம் என்றால் தெரியும், கரு, உற்பத்தியாகக்கூடிய ஸ்தானம். பூ என்றால் பிரபஞ்சம். அப்போ இறைவன் உலகத்திடத்திலே அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு அனைத்தையும் காப்பாற்றிக் கொண்டு, இதைத்தான் அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபம் விராட் ரூபம் இரண்டையும் சொல்லும் பொழுது இதெல்லாம் பகவானுக்கு பேசுகிறார். அனைத்தையும் நானே படைத்து அனைத்தையும் நானே காப்பாற்றுகின்றேன், அனைத்தையும் நானே லயப்படுத்திக் கொள்கின்றேன், என்னுடைய சிருஷ்டியை பார். இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்கின்றது? பூகர்பாயே, அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு காப்பாற்றுகின்றார் என்றால் நாமும் அவருடைய வயிற்றுக்குள் தான் இருக்கிறோம். அப்போ நாம் அவரை விட்டு வேறானவராக இல்லை. அப்போ நம்மை காப்பாற்றுபவரும் அவரே. எப்பொழுது இந்த அறிவும் இந்த பக்தியும் இந்த நம்பிக்கை நமக்கு வந்து விட்டதோ அப்பொழுது நாம் இறைவனை விட்டு வேறானவனாக நாம் நினைக்க மாட்டோம். இறைவனை விட்டு நாம் வேறானவனாக நினைக்காத காரணத்தினாலே நமக்கு பயம் என்பது இருக்காது, வேற்றுமை உணர்வு என்பது இருக்காது. எப்பொழுதுமே பக்தி பிரவாகத்திலேயே நம்மால் திளைக்க முடியும், இறைவனுடன் ஒன்ற முடியும். ஹரி ஓம்.